அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால் பாவக்காய் கறி சமைப்பது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஓகே, நாங்கள் இப்போ பாவக்காய் கறி சமைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ பாவக்காய் கறி என்னென்ன சமைக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் பாவக்காயை வட்டம் வட்டமாக வெட்டுவோம். நாங்கள் வாங்கினது வெள்ளை பாவக்காய். பாவக்காயிலேயும் 2 விதம் இருக்குது. ஒன்று பச்சை பாவக்காய், ஒன்று வெள்ளை பாவக்காய். வெள்ளை பாவக்காய் தான் நல்லது, மற்றது கொஞ்சம் கக்கும். அந்த பச்சை பாவக்காய்ன்னு சொல்கிறது கொஞ்சம் கக்கும், இது நல்லது. இதை நாங்கள் வட்டம் வட்டமாக வெட்டுவோம். முதல்ல வெட்டிட்டு பேருந்து நாங்கள் அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் அகட்டிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுவோம். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினா தான் நல்லது கறிக்கு. நாங்கள் ஆக பெருசாக வெட்டுறதை விட சின்னனா வெட்டுறது நல்லது. மற்ற பாவக்காயில் அதிகம் கசப்பு தன்மை இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே விரும்ப மாட்டேன். நானுமே பெரிய அளவில் இந்த பாவக்காய் கறி சாப்பிட்றே இல்லை. ஆனால் வீட்டை சமைச்சா கொஞ்சம் மட்டும் சாப்பிடுவேன், விரும்பி சாப்பிட்றே இல்லை. எங்களை உடம்புல இருக்க பூச்சிகளுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவேன் பாவக்காய் கறி. இப்போ நாங்கள் பாவக்காய் கறிக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நாங்கள் மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். கூட வெங்காயம் போட்டால் நல்லது. நாங்கள் சின்ன வெங்காயம் தான் இப்போ போட்டிருக்கிறோம். அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம், வெந்தயம், தேவையான அளவு உப்பு, அதோட கொஞ்சம் மிளகாய்த்தூள். சிலவே தூள் போடாமலும் பாவக்காய் கறி வைக்கிறது, தூள் போட்டும் வைக்கிறது பாவக்காய் கறி. நாங்கள் இப்போ புளி தண்ணி விடுவோம். பாவக்காய் கறிக்கு முக்கியமானது புளி. பால் விடாமல் புளியிலே அவிச்சிட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அது மண் சட்டியில் வைக்க இன்னுமே வாசனையும் சுவையும் கூடுதலாகவே இருக்கும் பாவக்காய் கறியில். கொஞ்சம் சீனி ஏன் நாங்கள் போடுறோம்னு சொன்னால் அந்த கசப்புத்தன்மை இருக்காதக்காண்டி தான் சீனி போடுறோம். மற்றது நாங்கள் புளி எண்ணத்தில் கரைச்சினாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளநீயில் தான் கரைச்சினாங்க. இளநீயில் தான் அந்த புளியை கரைச்சிருக்கிறோம். மேலும் சொன்னால் நல்லா இருக்கும். இந்த தண்ணியில் கரைக்க இளநீயில் கரைச்சி விடுற நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இதெல்லாம் கொண்டு போய் நல்லா அவிய விடணும். இது இப்படியே அவிஞ்சு வரத்தான் பால் விடணும். அவிஞ்சு நல்லா வத்தட்டும். எத்தனை பேர் சீனி போட்டு பாவக்காய் கறி சமைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நாங்கள் போடுறாங்க. கொதிச்சு கொண்டு வருது. கொதிச்சு கொண்டு வரைக்க கொஞ்சம் கருவேப்பிலை, பார்த்தாலே தெரியும் அப்படி நல்லா கொதிச்சு கொண்டு வருதுண்டு. நல்ல வாசமாக இருக்கும். இது கொதிச்சு வரைக்கே நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும் இந்த பாவக்காயிலேருந்து. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோத்துக்கு வத்தி கொண்டு வந்துட்டேன் கறி. வத்தி கொண்டு வர தேங்காயின முதல் பால், அதாவது தலைப்பால்னு சொல்லுவினோம், அதை நாங்கள் இப்போ கறிக்க விட்டுட்டு
நல்லா வத்த விட்டு அப்படியே சட்டியோட வத்த விட்டு இறக்கணும். எல்லா விரதங்களுக்குமே கட்டாயமாக பாவக்காய் கறி வைப்பினம். அந்த பால் நல்லா கொதிக்கட்டும். தகன்னு கொதிக்கும். எப்படி சட்டியோட வத்தி கொண்டு வந்துட்டேன்னு பாருங்க. அப்படியே எடுத்தே சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நல்ல பாவக்காய் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். சோறும் சமைச்சிட்டு பாவக்காய் கறியை போட்டு சாப்பிடுவோம். இதே போல் நீங்களும் பாவக்காய் கறி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. எனக்கு வந்து பாவக்காய் கறி சமைக்கிறது வந்து சொல்லி தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மா தான். அதே போலவே நான் சமைச்சிருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். பாய்.